ஓப்பனாக சொன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே கூடாது. ஏன் தெரியுங்களா? என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னால் அதுதான் சார் அதுதான் சார் எங்களுக்கு இத்தனை நாள். ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்த 7.5 சனி விடுதுங்கிறதே இப்போ நாங்கள் கேட்டு 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 தூக்கத்தில் எங்களை எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லத்தான் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இது நாள் வரை இந்த 7.5 சனியில் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை எல்லாம் மொத்தமாக அனுபவித்து விட்டார்கள். அதாவது இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இனிமேல் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கிறதுனால நான் அந்த பழைய பிரச்சனைகளை பற்றி சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் என்ன மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரே விஷயம்னா, இப்போது 5ஆம் பாவத்தில் குரு நம்மை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ அவர் 6ஆம் பாவத்திற்கு போக போகிறார். குரு 6ஆம் இடத்தில் மறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி எங்களுக்கு ப்ளஸ்ன்னு. 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் உள்ள வருகிறார். இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேது வருகிறார். இது என்ன சார் எங்களை பண்ண போகுது? சனி பயிற்சி பற்றியெல்லாம் நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா நான் மனப்பாடமாக ரிவர்ஸில் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளவு வீடியோஸு இந்த சனி பயிற்சிக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.